இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை 3 தலைப்புகளின் கீழாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பாக நாம் தியானிக்கலாம். முதல் தலைப்பில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களில் யாக்கோபை மாத்திரம் இங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு வடக்கு இஸ்ரவேல் எப்ராயிமிற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2வது தலைப்பு 6ஆம் வசனத்தில், உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொள், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்கிற தலைப்பில் 2வது செய்தியையும் 3வது செய்தி தகுதிகளை காப்பாற்றாவிட்டால் என்கிற தலைப்பின் கீழாக 3 செய்திகளையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த முதல் செய்தியில் இங்கே பேசுகிறார், எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். அதாவது வடக்கு இஸ்ரவேல் நாடிப்போன இராணுவ உதவியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நம்ம சொல்லுவோமே, சாப்பிடாத குழந்தைகளை பார்த்தோன்னு சொன்னால் என்ன காற்றை குடித்து உயிர் வாழ்கிறான் என்று சொல்லுகிறது போலத்தான் இங்கே காற்றை மேய்ந்து காற்றை சாப்பிட்டு கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். கிழக்கு காற்று, ஈஸ்ட் விண்ட், டெஸ்ட்ரக்டிவ் விண்ட், அதாவது அழிக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு காற்று. இந்த காற்றை கட்டளையிட்டுத்தான் வனாந்தரத்தில் இறைச்சி வேணும்னு கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு தரையிலிருந்து 2 முழ உயரத்திற்கு காடைகளை விழும்படியாக ஆண்டவர் செய்தார். அப்படிப்பட்ட அவர்களுடைய இராணுவ நாட்டத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். காற்றை மேய்கிறவனாக, கொண்டல் காற்றை பின்தொடர்கிறவனாக வடக்கு இஸ்ரவேல் காணப்படுகிறான். எகிப்துக்கு அப்படியே சன்மானம் மாதிரி ஒலிவ எண்ணெயை கொண்டு போய் கொடுக்கிறான்னு சொல்கிறார். அதனால் யூதாவோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்குது, யாக்கோபும் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் என்று சொல்லி இஸ்ரவேலை இங்கே யாக்கோபு என்று சொல்லி அவனுடைய தாழ்வான நிலைமையை, ஆதி நிலைமையை குறித்து பேசி இங்கே வடக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு செய்தியை கொடுக்க அவர் முற்படுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில், அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அவன் தூதனானவருடைய போராடி மேற்கொண்டான், அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார்னு சொல்லிட்டு தொடர்ந்து 12ஆம் வசனத்தில் யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் என்று சொல்லி அவனுடைய தாழ்வான நிலைமையை யாக்கோபு ஆதியில் எப்படி இருந்தான், உன் தகப்பன் ஆதி தகப்பன் ஒரு எத்தனாக இருந்தான். யாக்கோபு என்று சொன்னால் காலை வாரி விடுகிறவன் அல்லது எத்தன் என்கிற ஒரு பொருள் உடையவனாக அவன் இருந்தான். அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட சுபாவம் உடையவனாக, தன் சகோதரனுடைய காலை பிடிச்சு இழுக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அவன் அதற்கு பின்பாக தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். தன்னுடைய அண்ணனை ஒரு கூழுக்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எழுதி வாங்கிட்டு அண்ணனை ஏமாற்றினான். உன்னை அனுபவிக்க முடியாமல் அங்கே மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டான், சீரியா தேசத்துக்கு ஓடி போனான். அதாவது அசீரியாவினுடைய ஒரு பகுதியாகிய சீரியா, அது பதாம் அராம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அதை மொசபத்தோமியா என்று அழைக்கிறோமே, அந்த இடத்திற்கு அவன் ஓடிப்போய் அங்கே ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். இன்றைக்கும் பார்க்கிறோம், திருமணம் என்று சொன்னால் பொண்ணு தரணும்னு சொன்னால் எப்படி வாலிபர்களெல்லாம் வேலைக்கு போய் இல்லைன்னா எதையோ ஒரு காரியத்தை செய்து ஊழியம் செய்கிறது போல, வேலை செய்கிறது போல அங்கே யாக்கோபு பொறுப்பாக இருந்து கொண்டு அங்கே தன்னுடைய லேயாளுடைய தங்கையை ராகேலை அவன் காதலித்து திருமணம் முடிப்பதற்கு பிரயாசப்படுகிறான். 7 வருடங்கள் அதற்காக வேலை செய்து அவன் அங்கே ஏமாற்றப்பட்டு அங்கே லேயால் முதலிலே கொடுக்கப்படுகிறாள். மாமனார் இடத்தில் சண்டைக்கு நிற்கிறான். அவர் சொல்கிறார், இன்னும் ஒரு 7 வருஷம் ஊழியம் செய்ய நான் இந்த மகளையும் தருகிறேன். மொத்தம் 14 வருடங்கள் ஒரு பெண்ணுக்காக அவன் அங்கே ஆடு மேய்த்தான். அங்கே தொழில் செய்கிறவனாக காணப்பட்டான். அத்தனையாக எந்த ஒரு நோக்கமும் இல்லாதவனாக, எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லாதவனாக, எந்த ஒரு காரியமும் இல்லாதவனாக, தொலைநோக்கு பார்வை இல்லாதவனாக ஒரு பெண்ணுக்காக வாழ்ந்த ஒரு தகப்பனை குறித்து இங்கே வடக்கு இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அவனிடத்தில் இருந்தது. இவ்வளவு தாழ்வானவனாக இருந்த போதிலும் கூட யாக்கோபுனா எத்தன் என்று பெயர், காலை பிடிச்சி வாரி விடுகிறவன் என்று பெயர். அப்படிப்பட்ட அவனை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவரை
யாரும் ஜெயிக்க முடியாது. அழுது அவர் அப்படியே கெஞ்சி பிடிக்கிறான். அங்கே பெனியேல் என்கிற இடத்திலே, பெத்தேலிலே அவனை அவர் கண்டு சந்தித்து அவ்விடத்திலே நம்மோடு கூட பேசினார்னு சொல்லப்படுகிறத. அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம், அதாவது அவருடைய புகழ் பெயர். இன்றைக்கு நம்ம ஒரு நல்ல புகழுக்காக பட்ட பெயர் வைக்கிறோமே, அதே போல் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம், புகழ் பெயர். எபிரேய மொழியிலே யெகோவா, தமிழில் அதை கர்த்தர் என்று மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். தேவன் என்று சொல்லுகிறது அது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக ஏலோஹிம் என்று சொல்லி அது எபிரேய பதத்திலே அவைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கே சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவர் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆண்டவரை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கீழான நிலைமையில் இருந்த அந்த யாக்கோபு போராடி கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறவனாக, அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிறவனாக காணப்பட்டபடியினால அவனுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்து, அவனுடைய வாழ்க்கையில் அவனை நான் உயர்த்தி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை நான் கொடுத்தேன் என்று சொல்கிறத பார்க்கிறோம். ஆகவே வடக்கு இஸ்ரவேலே, இன்றைக்கு வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம எவ்வளவு தாழ்வான நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான ஒரு யாக்கோபை போல எத்தனாக நம்ம வாழ்ந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை நெருங்கி வந்தோன்னு சொன்னால் அவரை நோக்கி கெஞ்சுகிறவர்களாக போராடி அவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான, அங்கே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பா? ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லுகிறான். நான் எத்தன் யாக்கோபு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இனிமேல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு என்று சொல்லி அழைக்கப்படுவதாக என்று ஆசீர்வதித்தாரே. அப்படிப்பட்ட அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உன்னோட வடக்கு இஸ்ரவேலே அவர் பேசுகிறார். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்? நீ வியாபாரியாக இருக்கிறா, கள்ள தராசு உன் கையில் இருக்குது, அநியாயம் செய்கிறதுக்கு நீ விரும்புகிறாய் என்று பேசுகிறார். இன்றைக்கு உலகத்தினுடைய வணிபத்திற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற வணிபத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலக மனிதர்கள் நெருத்தாங்கன்னா 3/4 கிலோ காய்கறிகளை 1 கிலோன்னு நெருத்து கொடுப்பார்கள். அதை நம்ம மெச்சிக்கொள்வோம், இவ்வளவு சாமர்த்தியமாய் செய்கிறாரே என்று சொல்லி. ஆனால் கள்ளத்தராசு கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பாக காணப்படுகிறது. இங்கே எப்ராஹிம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு, கீழ்த்தரமான காரியத்தை செஞ்சுட்டு தன் தகப்பனைப் போல தாழ்வான நிலைமையில தான் இருக்கிறார். அதை ஆண்டவர் உணர்த்துகிறார். 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். சாமர்த்தியம்னு தான் சொல்லுவாங்க, பாவம்னு சொல்ல மாட்டாங்க. நான் இப்படி அநியாயமாக நான் நெருத்து கொடுத்து காரியங்களை செய்தபடினால இன்றைக்கி நான் ஐஸ்வர்யவானாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். உலக பிரகாரமான பிள்ளைகள் எப்படியோ தொழில் செஞ்சுட்டு போகட்டும், ஆனால் நம்முடைய தொழிலில், நம்முடைய கையின் பிரயாசங்களில் கர்த்தருடைய பார்வை விழக்கூடியதாக இருக்கிற அவருடைய பிள்ளைகள் எப்படி தொழில் பண்ணுகிறார்கள், தராசை கரெக்டாக நெருக்கிறார்களா? அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான், நல்ல வழியில் சம்பாதிக்கிறானா, தீய வழியில் சம்பாதிக்கிறானா? அவன் நான் பொருளை சம்பாதித்தேன்னு சொல்லி பெருமை அடிக்கிறானா? அவன் என்கிட்ட ஒரு அக்கிரமத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, என்னுடைய திறமையில் நான் சம்பாதிச்சேன் என்று சொல்லுகிறானா? இவைகள் எல்லாவற்றையும் உற்று நோக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே வடக்கு இஸ்ரவேலரை போல, எப்ராஹிமை போல கீழ்த்தரமான நிலைமையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைகள் ஏமாற்றி பிழைக்கிற காரியமாய் காணப்பட்டாலும், யாக்கோபை போல எத்தி பிழைக்கிற காரியமாக காணப்பட்டாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவரை நோக்கி, ஆண்டவரை உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரோம். யாக்கோபு ஜெபிக்கும் பொழுது அவனிடத்தில் 2 பரிவாரங்கள், 2 குடும்பங்கள் இருக்கின்றது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், திரளான ஆடு மாடுகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் இருந்த போதிலும் கூட சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறேன், ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட மாட்டேன். முதல்ல பெத்தேலில் சொன்னான், நீங்கள் எல்லாத்தையும் தந்தீங்கன்னா நான் தசமபாகம் தருகிறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ நிம்மதி இல்லை. ஆண்டவரே, ஏசா வேற என்னை எதிர்த்து வருகிறான், என்ன நடக்குமோ தெரியாது, பாதுகாப்பு இல்லை, பராமரிப்பு இல்லை, எனக்கு ஆபத்து வருகிறது, எனக்கு உதவி செய்யுங்க. அங்கே தான் ஆண்டவர் அவனுடைய சுபாவத்தை மாற்றி
அவனை இஸ்ரவேலாக ஆசீர்வதிக்கிற அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை தொட்டு நம்முடைய பழைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றி கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவரை நோக்கி பிரார்த்திக்கிறவர்களாக, கெஞ்சி கதறுகிறவர்களாக, பரிசுத்தத்திற்காக ஆண்டவரிடத்தில் கதறி போராடி அவரே பார்த்து சொல்லணும் மேற்கொண்டா என்று சொல்லுகிற அளவிற்கு அவரோடு கூட போராடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.